அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளில் மிக உயரிய அருட்கொடை ஒன்று என்ன என்று சொன்னால், இந்த இஸ்லாத்திலே நாங்கள் பிறந்திருப்பது, இந்த இஸ்லாமியர்களாக நாங்கள் வாழ்ந்திருப்பது எங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற மிகப்பெரியதோர் அருட்கொடை. அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு மார்க்கத்தை பின்பற்றாமல், மார்க்கம் என்றால் என்ன என்று கூட தெரியாமல் இருக்கின்ற ஏராளமானவர்களை பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு இஸ்லாம் வழங்கப்பட்டு ஈமானை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு மார்க்க அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற மிகப்பெரியதோர் அருட்கொடை. முற்றத்து மல்லிகை மணக்கிறல்ல என்று சொல்லுவாங்க. நாங்கள்லாம் இஸ்லாத்திலே பிறந்திருக்கின்றோம், இஸ்லாத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், அதனால் எங்களுக்கு அது தாற்பயம் விளங்குதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு விடயங்களையும் கூறிவிட்டு இதில் சிந்திப்போருக்கு என்ன இருக்குது, படிப்பினை இருக்கு, ஒவ்வொன்றையும் கூறுறான். அல்லாஹ் எல்லா வசனம் ஏராளமான வசனங்களில் கூறுறான். இதை பாருங்க, இந்த சமூகத்தை பார்த்தா சிந்திக்கிறார்களுக்கு படிப்பினை இருக்கு. இந்த படிப்பினையை நாம பெறுறோமா? நாம குர்ஆனை வாசித்து இந்த படிப்பினையை பெறுறோமான்னு பார்த்தா இல்லை. எங்கேயோ இருக்கிற மேற்கத்திய ஒரு விஞ்ஞானி என்ன செய்வான், அதை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான். எங்கேயோ இருக்கிற ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவன் இந்த குர்ஆனை படித்து இந்த குர்ஆன் உண்மையானது என்று சொல்லி என்ன செய்வான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான். ஆனால் நாம் இஸ்லாத்திலே இருக்குமெங்கிறதால நமக்கு அது விளங்குதில்லை, அந்த தாற்பயம் விளங்குதில்லை. இந்த இஸ்லாமானது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரியதோர் அருட்கொடை.